வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாட்டுக்கோழி ரசக்குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணிக்கிறோம். அதில் பச்சை மிளகா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு அது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுத்து சின்ன வெங்காயம் உரிச்சு மிக்சியில் போட்டு அடிச்சது நல்லா போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு, அடுத்து இஞ்சி பூண்டு பட்டை சோம்பு கிராம்பு இதை பேஸ்ட்டாக அரைச்சி அதையும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு தக்காளி பேஸ்ட்டும் போட்டு வதக்கிக்கலாம். அடுத்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணி இந்த கிரேவியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா இதெல்லாம் வதக்கிக்கணும். அடுத்து நாட்டுக்கோழி க்ளீன் பண்ணி வச்சுருக்கதை அதிலே போட்டு நல்லா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு பரட்டி எடுத்துக்கலாம். ஸோ பரட்டி எடுத்துக்கப்புறம் குழம்புக்கு தேவையான சால்ட்டு உப்பும், அடுத்தது கரம் மசாலா கறி மசாலா தூள் இருக்கு இல்லைங்களா, அதையும் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இது கொஞ்சம் ட்ரையாக இருக்கிறனால கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி இந்த மசாலோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இந்த கிரேவி இந்த சிக்கன் வந்து நல்லா வேகிற அளவுக்கு அந்த தண்ணி வந்து நல்லா கொதிச்சு சிக்கன் வேந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லாஸ்ட்டாக தேங்காய் கடலை பேஸ்ட் ஆட் பண்ணி இதை அவ்வளோதான் குழம்பு ரெடி. தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணி 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டோம் அப்படின்னா குழம்பு ரெடி ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.